ஞாபகம் எப்பொழுதும் நெஞ்சில் மூடி வாசிப்பே நீ தலைகளை கையோடு கட்டிக்கொண்டு யோசிப்பே நீதானே மேஜை சாய்ந்து கொள்ளவே நீதானே ஜன்னல் நான் காற்று வாங்குவேன் உன்னோடு ஆலாவனை ஆராதனை தேடல்கள் தீராதடி தேகம் தேகம் கேட்கும் ஓவியம் உன் ஒரு பார்வை என்னை தீண்டுமா அப்போ அப்போ நில்லுடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னடா? நேத்து ருச்சி என்ன அடிச்சிட்டாளா? ஏன்? நேத்து ஃபேமிலியோட வீட்டுக்கு லஞ்சுக்கு போயிருந்தோம். அவ ரூம்ல திங்ஸ் எல்லாம் கீழே கிடந்துச்சு, எடுத்து டேபிள் மேல வச்சேன், அடிச்சிட்டா. அவளோட பர்சனல் ரூம்ல உனக்கு என்ன வேலை? நானும் தான் அவளோட வீட்டுக்கு போயிருந்தேன். ஆனா நான் உன்ன மாதிரி மோசமா பிஹேவ் பண்ணலையே. சரி சரி, அவ வீட்டுக்கு பண்ணல, என்னை பத்தி ஏதாவது கேட்டாளா? நீ ஒன்னும் சொல்லியா? அவளும் ஒன்னும் கேட்கல, நானும் ஒன்னும் சொல்லல. டேய், நீ என் பேச்சு கேளுடா. அவனுக்கு கொஞ்சம் கூட ஒத்து வர மாட்டான். பரவாயில்லடி, நான் அவகிட்ட அட்ஜஸ்ட் ஆகி நடந்துப்பேன். அவ உன் கூட அட்ஜஸ்ட் ஆக மாட்டான். காதல்னா அப்படி இப்படி இருக்கதான் செய்யும், போக போக சரியாயிடும். அவ என்ன அடிச்சதுக்கு நான் அப்பயே மன்னிச்சிட்டேன். உனக்கு புரியாது. இனிமே அவளை பத்தி நீ என்கிட்ட பேசாத. அவளை பத்தி இல்ல, இனிமே உங்ககிட்டயும் பேச மாட்டேன். ஐ ஹேட் யூ ரவி. ஐ ஹேட் யூ ஹேட் யூ ரவி, நில்லுடா. ஐ ஹேட் யூ. என்னடா? என்னம்மா? ஐயோ, என் கண்ணு என்னடா ஆச்சு? ஏன்டா அழற? என்னம்மா? அழக்கூடாது. அப்பா ஞாபகம் வந்துருச்சா? அழக்கூடாது. அப்பா என்ன சொல்லுவாரு? என் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு. அவர் ஆசை நிறைவேற வேணா? உன் திறமைக்கு நிச்சயம் மெடிக்கல் சீட் கிடைக்கும். அழாதடா. அம்மா டிஃபன் பண்ணி வச்சிருக்கேன், வந்து சாப்பிடு. என்கிட்ட இனிமே பேச மாட்டேன்னு சொன்ன. உன் பைக்ல ஏற மாட்டேன்னு சொல்லியே. அப்போ அப்போ இப்ப எதுக்கு என்கிட்ட பேசுற? சாரிடி, என்னால அப்படி இருக்க முடியாது. அப்போ உனக்கு கொஞ்சம் கூட ரோஷமே இல்லைன்னு சொல்லு. நீ என்ன சொன்னாலும் ருச்சி என்னால மறக்க முடியலடி. அதுக்கு நான் என்னடா பண்றது? எனக்கு ஒரு ஐடியா சொல்லுடி. சான்ஸே இல்ல. லவ்வுக்கு ரெக்கமெண்டேஷன் ஒத்தே வராது. நீ என்ன மாதிரி அவஸ்தைப்பட்டா அப்ப தெரியும்டி. அப்படி ஒரு அவஸ்தை எனக்கு வந்தா உன்கிட்ட ஹெல்ப் கேட்க மாட்டேன். ப்ளீஸ். நீ கேட்க மாட்ட, தைரியசாலி. எனக்கும் ஹெல்ப் வேணும்டி. சரி விடுடா, ஹெல்ப் தானே. நான் சொல்ற மாதிரி கேக்குறியா? அதுக்காக தானே வெயிட்டிங். சீக்கிரமா சொல்லுடி. நேர்ல அவளை பார்த்து உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் சொல்லிடு. ஒத்த வாங்குறது யாரு? ஏண்டி, அவ என்ன பார்த்தாலே கண்டுக்க மாட்டேங்கிறா. அவகிட்ட போய் எப்படி சொல்றது? இவ்வளவு பயந்தா எதுக்குடா லவ் பண்ற? பேசாம எல்லாத்தையும் விட்டுட்டு அவளை மறந்துரு. என்னடி பேசுற? டென்ஷன் பண்ணாத. வேற ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடி ப்ளீஸ். சரி, உன் மனசுல அவளை பத்தி நீ நினைக்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதி அவட்ட கொடுத்துரு. ஓகே, சூப்பர் ஐடியாடி. அப்போ சொன்னா என்னடா பண்ற? चलो ஏய் பிரியா, ஏய் இங்க ஏடி பண்ற? யார்கிட்ட லவ்லெட்டர் எழுதுற? அப்புக்கா? ஏய் உதவாங்குவ, அது கூட எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். என்னடி தெரியும்? பிளாக்மெயில பண்ற? அது என்னமோ எனக்கு தெரியாது. ஏய் பிரியா பிரியா ப்ளீஸ், அம்மா கிட்ட மட்டும் சொல்லாத, தெரிஞ்ச திட்டுவாங்க. அப்ப அப்பா கிட்ட சொல்லலாமா? ஏய் சொல்லாத. அப்ப 100 ரூபாய் கொடு. அதெல்லாம் தர முடியாது. அப்பா தரேன் தரேன் சொன்னீரே. ஏய்
இன்னும் 50 rupees பேலன்ஸ். நான் கேட்கறதுக்கு முன்னாடி தந்தா பெட்டர். இந்தா உன் லெட்டர். ஏய், என்ன ரவி கார்டர்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க? அது அது அப்புக்காக வெயிட்டிங். ஓ அப்படியா? ஏய் கிரவுண்டுக்கு எல்லாம் போய் ஒழுங்கா ஸ்போர்ட்ஸ் பிராக்டிஸ் பண்றல? ஏய் இந்த மேட்ச் பாத்தியா? சச்சின் டெண்டுல்கர் டபுள் செஞ்சுரி. He is a real sportsman. Better you be one tomorrow. Hey, hi, Darren, it's getting late. சாரி, Yeah, it's okay, man. லேட் ஆயிடுச்சு. ஐயோ அப்பு. ஹாய் அப்பு. ஹாய் ரவி, புக்கு நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத. இப்போ ரொம்ப முக்கியம். நானே இங்க ரிட்டர்ன் ஆகி வந்திருக்கேன். ஏன் என்னாச்சு? ருச்சி லெட்டர் வாங்கல. அவ வாங்கிக்கலையா? நீ குடுக்கலையா? நான் தான் கொடுக்கல. ஏன் குடுக்கல? ருச்சி என்ன மனுஷனாவே பதிக்க மாட்றா. எப்போ எரிக்கிற மாதிரி பாக்குறா. ஒண்ணு பண்ணு, பேசாம லெட்டரா போஸ்ட் பண்ணிடு. ஐயோ, இந்த லெட்டர் வேற யாருக்காவது போய் மேட்டர் ஃபிளாட்ல லீக் ஆச்சுன்னா எங்க அப்பா இதான் நல்ல சான்ஸ்னு என்ன வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. பண்ணிக்கோ, நீ அதுக்கு தானே அலையிற. ஏ அப்பு, வேணும்னா இந்த புக்கை நான் லைப்ரரியில இருந்து சுட்டு தரேன்டி. நான் ருச்சியை ரொம்ப சீரியஸா லவ் பண்றேன். நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நீ தான் அந்த லெட்டர் அவகிட்ட கொடுக்கணும். மீ? நோ 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 நோ, என்னால முடியாது. நோ வே. அப்போ நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ இல்லன்னா எனக்கு யாரு இருக்கா? முடியாது ரவி. ப்ளீஸ் அப்பு. ரவி, யாராவது பார்க்க போறாங்க. எந்திரடா, கெட் அப். சரி சரி, லெட்டர் தரேன். எந்திரி. லேஸ் கட்டுறேன்டி. சரி, லெட்டர் கொடு. சென்ட் அடிச்சேன். ஏ அப்பு, ஒரு முக்கியமான விஷயம். இந்த லெட்டர் நான் தான் எழுதணும்னு ருச்சிக்கு தெரியக்கூடாது. ஏண்டா? ருச்சி என் பர்சனாலிட்டியை பார்த்து லவ் பண்ணக்கூடாது. ஓ. என் மனசை புரிஞ்சுக்கிட்டு லவ் பண்ணணும். அது வரைக்கும் இந்த லெட்டர் மேட்டர் சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். ஓகே? ஓகே ஓகே. ஐஸ்கிரீம் வாங்கி தரியா? பேரர் டூ காசாட்டா பணம் இருக்கா? ருச்சி, ருச்சி, உன் பேரை சொன்னாலே வாயில போடுது எச்சி. என் மனசுல பறக்குது பட்டாம்பூச்சி. எனக்கு என்னமோ ஆகி போச்சு. உன் பார்வை ஒரு தீக்குச்சி. நீ ஒரச காதல் பத்திக்கிச்சு. உன்னை தொட்டு தொட்டு பண்ணட்டுமா கிச்சு கிச்சு. நீ இல்லன்னா என் லைஃப் போயே போச்சு. இப்படிக்கு உன் உயிர் மூச்சு. ஏ அப்பு, நீ தாண்டி எனக்கு ஹெல்ப் பண்ணும். எனக்கு உன்னை விட்ட வேற யாரு இருக்கா? அப்பா என்ன சொல்லுவாரு? என் பொண்ணு நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு. அவர் ஆசை நிறைவேற வேணா?
ருச்சி. ஹாய். ஒரு நிமிஷம். ஹாய். அப்போ இங்க என்ன பண்ற? உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சொல்லு, என்ன விஷயம்? ருச்சி, உன்கிட்ட ஒண்ணு தரணும். இந்தா. என்னது?